அம்மாவும் இருக்கிறாங்க, பொண்டாட்டி இருக்காங்க குருஜி. இப்போ வீட்டில் 2 பேர்த்தையும் எப்படி சமாளிக்கிறதுங்க குருஜி? ஆமாம், தனி கொடுத்தனமா இருக்கிறியா கூட்டு குடும்பமாவா? தனி கொடுத்தனம் போயிரு. அம்மாவைய சம்சாரத்தை சமாளிக்க முடியலன்னா தனி கொடுத்தனம் போகிறத தவிர வேறு வழியே இல்லை. இப்போ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கரெக்டா? அவங்களுக்கு நம்மளை நம்ம சந்ததியை பெருக்கொண்டு தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு ஆளாய்க்கு ஒன்று கல்யாணம் முடிச்சு விட்டாங்களா, அவங்க கடமை முடிஞ்சுது. உன்னோட வாழ்க்கை யார் பார்த்துக்கணும்? நீ தான் பார்த்துக்கணும். அப்பா அம்மா வாழ்க்கையை அவங்க தெம்பா இருக்க வரைக்கும் யார் பார்த்துக்குவாங்க? அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களால முடியாதப்ப யார் பார்க்கணும்? பையன் பார்க்கணும். அதுதான் உன் கடமை. உன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நீ தனி கொடுத்தனம் போகிறது தான், வேறு வழியே கிடையாது. தனி கொடுத்தனம் போகிறதுக்கு நீ பயப்படக்கூடாது. ஆரம்பத்தில் ஐயோ நான் போய் தனி கொடுத்தனம் நடத்திட முடியுமா அப்படின்னு ஒரு இது இருக்குது. நான் தனி கொடுத்தனம் போகிறப்போ அப்படி தான் இருந்தது, பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பழக்கமாகல. அப்போ தான் அந்த பாசம் எப்பவுமே இருக்குது. ஐயோ நம்ம குடும்பமாகுது, நம்ம குடும்பத்தை இப்போ ஊரே என்ன சொல்லுது அப்படின்னு நீ நினைக்கல. நீ ஒன்றா இருந்து சண்டை கட்டிகிட்டு இருக்கிறத விட தனித்தனியாக இருந்து மனமீதியோடு இருக்கு. உங்கள் அம்மாளுக்கும் நரக வேதனையாக இருக்குது, உனக்கும் நரக வேதனை, உன் சம்சாரத்துக்கு சண்டை. புரியுதா? இயற்கையாக மனநலம் எல்லாத்துக்கும் பாதிப்படைஞ்சிருக்கு. பக்கத்து தெருவில் கூட வைக்கக்கூடாது. இந்த பக்கம் பார்த்தா தெரியவே கூடாது. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் வச்சிரு. இன்னும் 1 குடும்பத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீ போயிரு. புரியுதா? தனி கொடுத்துருன்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு மதில் செய்யும், நான் தனி கொடுத்துன்னு இருக்கிறேன் அப்படி மூஞ்சியே பார்க்கக்கூடாதுங்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையான 15 நாளைக்கு ஒருக்கா தான் போய் பார்க்கணும். நீ போய் அன்னாடம் போய் பார்த்துட்டு வந்துக்கு தெரியாமையே போய் பார்த்துட்டு வந்துக்கோ மேட்டரில். புரியுதா? அப்போ தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும். பையனா இல்லையா? 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காட்டிட்டு வந்து. புரியுதா? இல்லை ஓ இது என்ன உன் வாழ்க்கை புஷ்வானந்தன்